2023 ஒரு நாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணிக்கு எதிராக நாங்க விளையாடணும்னா அந்த போட்டியை அகமதாபாத்தில் நடத்த வேணாம், சென்னையில் நடத்தணும் அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தரப்பிலிருந்து வெளியான செய்தி நம்ம எல்லாருக்குமே நினைவிருக்கும். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி ஏன் சென்னையை விரும்புது? அதற்கு 2 உதாரணங்களை நாம சொல்லலாம். 1997 இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் ஒன் டே மேட்ச் சென்னையில் நடக்குது. ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த மேட்ச் அப்படின்னே நாம சொல்லலாம். ஏன்னா ஒரு நாள் போட்டியில அதிகபட்ச தனிநபர் ஸ்கோரை பதிவு செய்தார் சயீத் அன்வர். 194 ரன்களை அவர் அடித்தார். 13 ஆண்டுகளா முறியடிக்கப்படாத அதிகபட்ச ஸ்கோர் விவியன் ரிச்சர்ட்சனுடைய சாதனையை அவர் தகர்த்தார். அதற்கு பிறகு அந்த சாதனை பல ஆண்டுகளா தகர்க்கப்படாமல் இருந்தது. சச்சின் டெண்டுல்கர் தொடங்கி ரோஹித் சர்மா 3 இரட்டை சதம் வரைக்கும் அடிச்சு பின்னாட்கள்ல அந்த சாதனை தகர்க்கப்பட்டாலும் அந்த மேட்ச் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு மேட்சாவே இருந்தது. அதற்கு கூடுதல் காரணம் சயீத் அன்வர் 194 ரன்கள் அடிச்சு அவுட் ஆகும்போது ஒட்டுமொத்த கிரௌடுமே எந்திரிச்சு அவருக்கு தங்களுடைய வாழ்த்துக்களையும் அந்த திறமையை அங்கீகரிக்கும் விதமா கைத்தட்டி கரவொலி எழுப்பினாங்க. அந்த கிரௌட் சென்னை கிரௌட். சென்னை மக்கள், தமிழ் மக்கள் எப்பவுமே ஒரு நல்ல ஆட்டத்தை வரவேற்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகத்துக்கு தெரிய வந்தது. அதற்கு அடுத்தபடியா 1999 இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் சென்னையில் நடக்குது. 12 ரன்கள் வித்தியாசத்துல பாகிஸ்தான் அணி அந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க. பாகிஸ்தான் அணி ஜெயிச்ச அந்த தருணத்திலையும் அதே சென்னை மக்கள் எழுந்து நின்று பாகிஸ்தான் அணியினுடைய அந்த திறமையை அங்கீகரிக்கும் விதமா, அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமா கரவொலி எழுப்பினாங்க. அந்த தருணமும் உலக கிரிக்கெட் ரசிகர்களால உற்று நோக்கப்பட்டது. எதிரணி தங்கள் நாட்டு அணியை வீழ்த்தி அந்த வெற்றியை பதிவு செய்யும் போதும் கூட அவருடைய திறமையை அங்கீகரிக்கும் விதமா பக்குவப்பட்ட கிரிக்கெட் ரசிகர்கள், சென்னை ரசிகர்கள், சென்னை மக்களா இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே புகழ்ந்து பேசினாங்க. குறிப்பா 97 மேட்ச் ஆகட்டும், என்னுடைய மனதுக்கு நெருக்கமான ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னு சயீத் அன்வர் பல தளங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறார். 99 மேட்ச் ஆகட்டும், பாகிஸ்தானுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் வாசிம் அக்ரம், நான் விளையாடிய டெஸ்ட் மேட்சுகள்லேயே மறக்க முடியாத ஒரு டெஸ்ட் மேட்ச் சென்னை மேட்ச் அப்படின்னு பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய கேப்டன் மகேந்திர சிங் தோனியும் இதை பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை மக்கள், தமிழ் மக்கள், தே ஆர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் எ குட் கிரிக்கெட். அதாவது எதிரணியா இருந்தாலும் அவர்களுடைய திறமையை அங்கீகரிக்கும் விதமா அந்த விளையாட்டை மக்கள், சென்னை மக்கள் ரொம்ப விரும்பி அங்கீகரிப்பாங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஹர்ஷா போக்லே தொடங்கி பல கிரிக்கெட்டினுடைய ஜாம்பவான்கள் வரைக்கும் சென்னை மக்களின் இந்த பக்குவப்பட்ட இந்த தன்மையை வரவேற்று புகழ்ந்து பல இடங்கள்ல பேசியிருக்கிறாங்க. அதனுடைய ஒரு நீட்சியா தான் பாகிஸ்தான் அணி சென்னையில் விளையாடணும் அப்படின்னு தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தின இந்த செய்தியையும் நாம பார்க்க முடியும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு சொற்றொடரின் நீட்சியா உலகத்தினுடைய எல்லா மக்களையும் தங்களுடைய உறவினரா, எல்லா இடங்களையும் தங்களுக்கு சொந்தமான இடங்களா தமிழ் மக்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாவே சொல்லியிருக்கக்கூடிய அந்த நிலைமையை நாம பார்க்கிறோம். தங்கள் நாட்டு அணி, தங்களுக்கு விருப்பமான அணி தோற்று போற ஒரு சூழல் வந்தா உலகின் பல்வேறு விளையாட்டுகள்ல அந்த விளையாட்டையே நிறுத்தக்கூடிய அளவுக்கு கலவரங்களோ விரும்பத்தகாத சம்பவங்களோ நடக்கும். இந்தியாவிலேயே ஒரு இடத்துல இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் நடக்கும் போதும் அப்படி நடந்திருக்கு. ஆனா இப்ப அந்த மாதிரியான விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்கிறது இல்லை. ஆனாலும் தொடக்கம் தொட்டே சென்னை மக்கள் எப்பவுமே எதிரணியா இருந்தாலும், அது எந்த அணியா இருந்தாலும் அவர்களுடைய திறமையை அங்கீகரிக்கக்கூடிய, வாழ்த்தக்கூடிய அந்த ஒரு தன்மையிலேயே இருக்கிறாங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அவர்களை வாழ்த்தி அங்கீகரிக்கக்கூடிய அந்த நிகழ்வு விளையாட்டுல மட்டும் இல்ல, எல்லா தளங்கள்லையுமே தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. தமிழ்நாடு, தமிழ் மண் அப்படிங்கிறது மத வேறுபாடுகளை கடந்து அமைதி, நல்லிணக்கத்துக்கான ஒரு மண்ணா திகழ்கிறது. இந்த செய்தியின் மூலமாவே நாம புரிஞ்சுக்கலாம். சென்னை தமிழ் மக்களினுடைய இப்படியான ஒரு பக்குவப்பட்ட ஒரு நிலை காரணமா பாகிஸ்தான் அணி மட்டுமல்ல, உலகத்தினுடைய எந்த அணி இந்தியாவுக்கு எதிரணியா விளையாடவும் விரும்பத்தான் செய்வாங்க. அதுதான் இந்த செய்தியின் வாயிலா நமக்கு வெளிப்பட்டிருக்கு. நிச்சயம் இது சென்னை மக்கள், தமிழ் மக்கள் மீதான ஒரு நல்லெண்ண, ஒரு புரிதலின் வெளிப்பாடாவே நாம புரிஞ்சுக்கலாம்.